இன்று ஜீவனின் தாய் மற்றும் எருசலேம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் ஒன்றாக படிக்க விரும்புகிறேன். நான் தொடங்குவதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒருவர் லாட்டரி டிக்கெட்டில் தொடர்ச்சியாக 40 முறை முதல் இடத்தை வென்றார் என்று வைத்துக் கொள்வோம். அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது தற்செயலாக நடக்க சாத்தியமே இல்லை, அல்லது யாரோ ஒருவர் இதற்காக திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று ஜனங்கள் நினைப்பார்கள் அல்லவா? வெற்றியடையும் வாய்ப்பானது குறைவாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் இது போன்றுதான் நினைக்கக்கூடும். அப்படியானால் இங்கே இருக்கும் நமக்கும் கூட இது பொருந்தும். மனிதர்களாகிய நாம் வெறும் புரதங்களின் நிறை என்று சொல்லலாம். ஒரே ஒரு புரதம் உருவாக அமினோ அமிலங்கள் சரியான வரிசையில் பொருந்த வேண்டும். இந்த செயல்முறைகள் அனைத்தும் உண்மையிலேயே ஆச்சரியமானவையாகும். சுமார் 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கின்றன. ஒருவர் ஜீவனை பெறுவதற்கு தேவையான எல்லா சாத்தியக்கூறுகளும் கச்சிதமாக சீராய் பொருந்துவது என்பது தொடர்ச்சியாக 40 முறை லாட்டரி டிக்கெட்டில் முதல் இடத்தை வெல்வதைக் காட்டிலும் மிகவும் கடினமானதாகும். முரண்பாடுகள் அதிகமாக இருந்தாலுமே இன்று நாம் இங்கே இருப்பது உண்மையில் நம்ப முடியாததாகும். கற்பனை செய்ய முடியாத அளவிலான முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததை நாம் கருத்தில் கொண்டால், நம்மை இங்கே ஒன்றாக இருக்க அனுமதித்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தேவன் சிருஷ்டித்த இந்த ஜீவனின் அமைப்பில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று அவர் சொன்னார்? அவைகளோடு எதையாகிலும் கூட்டவோ அல்லது எடுத்துப் போடவோ கூடாது என்று சொன்னார். உயிரியல் பொறியாளர்களிடமிருந்து வந்த மனித மரபணு திட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு சிறிய தவறு நடந்தாலும் ஒரு மனிதனாக தங்களின் கதாபாத்திரத்தை சரியாக நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இந்த எல்லா காரியங்களையும் துல்லியமாக வரிசைப்படுத்தியிருப்பதால் தேவன் மனுகுலத்திற்கு கொடுத்த வேதாகம வார்த்தைகளும் மாற்றப்படக்கூடாது. எனவே வேதாகமத்தின் முடிவில் தேவன் நமக்கு என்ன வார்த்தைகளை வழங்கினார்? தேவனுடைய வார்த்தைகளோடு எதையும் கூட்டவோ அல்லது எடுத்துப் போடவோ கூடாது என்று சொன்னார். எதற்காக அவ்வாறு சொன்னார்? நம்மை நித்திய ஜீவன் இருக்கும் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவதற்காகவே வேதாகமத்தின் முடிவில் தேவன் இதை வலியுறுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், அதாவது வேதாகம வார்த்தைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்துப் போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்துப் போடுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை கருத்தில் கொள்ளும்போது மனுகுலமானது அவருடைய வார்த்தைகளை மாற்றக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்துள்ளார். நமது ஜீவனை நிலைநிறுத்துவதற்காக மனிதன் என்று அழைக்கப்படும் புரதங்களின் தொகுப்பை வடிவமைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு இந்த விலையேற பெற்ற வேதாகமத்தை கொடுத்துள்ளார்.
மேலும் அதன் முடிவிலே மனுகுலம் அவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் மாற்றக்கூடாது என்றும் அவர் சொன்னார். இன்று எண்ணற்ற சபைகளும் பிரிவுகளும் இருக்கின்றன. மேலும் அநேக ஜனங்கள் வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது போன்று இருந்தால் மரணமும் துக்கமும் அழுகையும் வலியும் இல்லாமல் நித்திய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருக்கும் நித்திய பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாமல் போய்விடும். தேவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடாது என்று அவர் சொல்லி இருப்பதால் தேவனுடைய சபையானது தேவன் வழங்கின வார்த்தைகளை சரியாக பின்பற்றுகிறது அல்லவா? இன்று நம்மை சுற்றி எண்ணற்ற சபைகள் இருப்பதை பார்க்க முடியும். அவர்களுக்கும் நமக்கும் இடையே அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. இயேசுவின் போதனைகளையும் ஆரம்பகால சபையின் போதனைகளையும் பார்க்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் தேவனுடைய சபைக்கு வருவதே மிகச்சிறந்த வழியாகும். எண்ணற்ற அமினோ அமிலங்கள் ஒன்றாக பிணைக்கப்பட்டு சரியான இடத்தில் நிலைநிறுத்தப்படும் போது அவைகள் ஒரு புரதத்தை உருவாக்குகின்றன. இந்த சிக்கலான செயல்முறையின் வாயிலாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். எனவே அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. தேவன் வடிவமைத்த விதத்திலிருந்து வித்தியாசமாக ஏதாவது நடந்தால் மனிதர்களால் பேசவோ சுய நினைவுடன் இருக்கவோ மேலும் பார்வை மற்றும் உணர்வு இல்லாமல் போய்விடும். அவர் மனுக்குலத்தை சிருஷ்டித்ததைப் போலவே நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் அனைத்து வழிகளையும் வகுத்திருப்பதால் வேதாகமத்தில் எதையும் மாற்ற வேண்டாம் என்று சொன்னார். தேவன் இதுபோன்று செய்திருப்பதால் மனுக்குலமானது ஒருபோதும் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இருப்பினும் இருண்ட காலத்தின் போது ஓய்வு நாளின் சத்தியமானது மறைந்து போனது. ஆரம்பகால சபையின் வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறபடியே இது கிபி 321 மறைந்துவிட்டது. மேலும் பல்வேறு பிரமத வழக்கங்கள் தேவனுடைய கட்டளைகள் போல சபைக்குள் நுழைந்தன. இதனால் சில ஜனங்கள் தேவனுடைய சபை ஏன் ஞாயிறு ஆராதனையை செய்யவில்லை, ஏன் அங்கு சிலுவைகள் வைக்கப்படவில்லை, தேவனுடைய சபை ஏன் கிறிஸ்துமஸை ஆசரிப்பதில்லை என்று கேட்கக்கூடும். புதிதாக வருபவர்கள் இது போன்ற கேள்வியை கேட்கிறார்கள். இருப்பினும் அப்படிப்பட்டவைகள் தேவனுடைய கட்டளைகளே இல்லை அல்லது வேதாகமத்தின் 66 புத்தகங்களில் காணப்படுவதுமில்லை. தேவன் நம்மிடம் என்ன சொன்னார்? இவைகளோடு எதையும் கூட்ட வேண்டாம், மேலும் எதையும் எடுத்துப் போடவும் வேண்டாம் என்றார். வேதாகமத்தில் இருக்கிறபடியே வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நித்திய பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் என்ன ஆகும்? அந்த கதவுகள் திறக்கப்படும். இப்படித்தான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை வழங்கினார் அல்லவா? அப்படியானால் உலகில் உள்ள அநேக சபைகள் ஏன் தந்தையாகிய தேவனை மட்டுமே விசுவாசிக்கின்றனர்? தேவனுடைய சபையானது தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் விசுவாசிக்கிறது. அப்படியானால் வேதாகமத்தில் தந்தையாகிய தேவன் மட்டுமே இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளதா? அல்லது தாயாகிய தேவனும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளதா? நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 2 கொரிந்தியர் 6:17 பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்ன உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் யாராக இருப்பீர்கள்? எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தினபடியே நான் உங்களுக்கு தாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் இருப்பதாக தெளிவாய் குறிப்பிட்டுள்ளார். தந்தை, குமார குமாரத்திகள் என்பது குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் பட்டங்களாகும். அப்படியானால் பூமிக்குரிய குடும்பத்தை கருத்தில் கொண்டால் தந்தை மட்டுமே இருக்கிறாரா? குமாரர்கள் மட்டுமே இருக்கிறார்களா? குமாரத்திகள் மட்டும் இருக்கிறார்களா? யாரோ ஒருவர் காணப்படவில்லை அல்லவா? தேவன்தான் இந்த பூமியின் அமைப்பை ஏற்படுத்தினார். சகலத்தையும் சிருஷ்டித்தவரும் அனைத்தும் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்தவரும் தேவனே ஆவார். அதனால்தான் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா? தந்தையும் குமார குமாரத்திகளும் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் இங்கே வேறு யாரும் இருந்தாக வேண்டும், தாயும் இருந்தாக வேண்டும். தந்தையாகிய தேவனை பற்றி மட்டுமே வேதாகமம் குறிப்பிடுகிறதா? தாயாகிய தேவனும் இருக்க வேண்டும் அல்லவா? தாயாகிய தேவனும் இருக்கிறார். இன்று நாம் இதை வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்வோம். தேவன் முழு பிரபஞ்சத்தையும் நுணுக்கமாக நிர்வகிப்பது போல புரதங்களால் நிறைந்த மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை வழங்குவதற்கான அற்புதமான பயணத்திலும் அவர் மாபெரும் முயற்சிகளை செய்கிறார். புதிதாக பிறந்த குழந்தைக்கு எண்ணற்ற அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்களின் செயல்பாடு உள்ளது. ஒரு குழந்தை எவ்வளவு உயரமாக வளரும் என்பதையும் அந்த குழந்தைக்கு என்னென்ன நோய்கள் வரக்கூடும் போன்ற காரியங்களையும் கூட ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டவைகளாகும். இதைத்தான் விஞ்ஞானிகள் மனித மரபணு மேப்பிங் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா? நாம் ஏற்கனவே இந்த அனைத்து விஷயங்களுடன் பிறந்தோம் என்று சொல்கிறார்கள். இது தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகும். நான் உண்டாக்கினதை எதையும் மாற்ற வேண்டாம் என்று தேவன் நம்மை எச்சரித்துள்ளார். அப்படியானால் தாயாகிய தேவன்தான் பதிலாக இருக்கிறார். உலகில் உள்ள மற்ற அனைத்து சபைகளும் தேவனை கர்த்தர் என்றும் தந்தை என்றும் அழைக்கின்றனர். நம்முடைய தேவனுடைய சபையானது தாயாகிய தேவனையும் விசுவாசிக்கிறது என்று நாம் அவர்களுக்கு சொல்லும்போது, ஓ, அது விசித்திரமாக இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். அன்பர்களே, இன்று நாம் வேதாகமத்தில் இதன் முடிவை பார்ப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்கிறதாவது, மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள். இங்கே மேலே என்ற வார்த்தை பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் உள்ள எருசலேமோ சுயாதீனமுள்ளவள். மேலும் யார் அவர்? அப்படியானால் பரலோகத்தில் யார் இருக்கிறார்? தந்தையாகிய தேவன் மட்டும்தானா? இல்லை. பரலோகத்தில் நமக்கு வேறு யாரும் இருக்கிறார்? அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள். 27ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனைப்படாதவளே, களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரிக்கு அதிக பிள்ளைகளுண்டு என்று எழுதியிருக்கிறது. 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க, சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். இங்கே 31ஆம் வசனத்தில் உள்ள சுயாதீனமுள்ளவள் 26ஆம் வசனத்தில் சுயாதீனமுள்ளவானான நம்முடைய தாய் ஆவார். எனவே 31ஆம் வசனத்தில் நாம் தாயின் பிள்ளைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் வேதாகம சங்கத்திற்கு சென்று தாய் என்ற வார்த்தையை வேதாகமத்தில் பதித்தீர்களா?
இல்லை. மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று எல்லா வேதாகம பதிப்புகளிலும் எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் ஏன் அவர்கள் வேதாகம வார்த்தைகளை நீக்கிவிடுகிறார்கள்? இது விசித்திரமாக இருக்கிறதல்லவா? தேவனுடைய வார்த்தைகளோடு எதையும் கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது என்ற கட்டளைக்கு ஏன் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்? முன்பு குறிப்பிட்டது போலவே இருண்ட காலத்தின் போது சபை பிரமத வழக்கங்களால் மாற்றப்பட்டது. இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சபையின் வரலாற்று புத்தகங்களில் இருக்கிறது. அவர்கள் இயேசுவின் காலத்திலிருந்து கிபி 321 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வமான ஓய்வு என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் ஓய்வு நாளை விசுவாசத்துடனே ஆசரித்தார்கள். A History of the Early Church to AD 500 என்ற புத்தகத்தில் பக்கம் 132 ஞாயிற்றுக்கிழமைக்கு கிறிஸ்துவ அர்த்தம் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. கிபி 321 எத்தனை வருடங்கள் கடந்துவிட்டன? கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கடந்துவிட்டன அல்லவா? எனவே இன்று எல்லா சபைகளும் ஞாயிற்றுக்கிழமையை உண்மையான ஆராதனை நாளாக கடைபிடிக்கின்றன. இருப்பினும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்களும் ஞாயிறு ஆராதனை பற்றி அறிந்திருக்கவில்லை. பரலோகம் சென்று அப்போஸ்தலர் பேதுருவை கேளுங்கள். அவர், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்பார். அப்போஸ்தலர் பவுலை போய் கேளுங்கள். அவர், ஞாயிறு ஆராதனையா, நிஜமாகவே அப்படி ஒன்று இருந்ததா என்று கேட்பார். ஆரம்பகால சபையில் ஞாயிறு ஆராதனை இல்லை. அது கிபி 321 4ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததில்லை. இயேசுவின் மரணத்திற்கு பிறகு சுமார் 300 ஆண்டுகளாக ஞாயிறு ஆராதனை இல்லை என்பது தெளிவாகிறது அல்லவா? மேலும் கிறிஸ்துமஸ் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? அது 354 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவின் பிறந்த நாளாகவே கொண்டாடப்படுகிறது அல்லவா? வேதாகமத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் வேதாகமத்தோடு எதையாகிலும் கூட்டினால் நான் உங்கள் மேல் வாதைகளை கூட்டுவேன். நீங்கள் அவைகளிலிருந்து வார்த்தைகளை எடுத்துப் போட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பங்கை எடுத்துப் போடுவேன் என்று தேவன் கட்டளையிட்டார். இருந்தாலும் கிபி 321 சனிக்கிழமை ஆராதனையானது ஞாயிறு ஆராதனையாக மாற்றப்பட்டது. மேலும் கிபி 354 கிறிஸ்துமஸ் தோன்றியது. மேலும் 6ஆம் நூற்றாண்டில் சபையின் உச்சியில் சிலுவைகள் அமைக்கப்பட்டன. ஆரம்பகால சபையில் சிலுவைகளையோ அல்லது ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையிலோ ஆசரிக்கவில்லை. இது வேதாகமத்தில் அல்லது ஆரம்பகால சபையின் வரலாற்றிலோ இல்லை. இதை கருத்தில் கொண்டால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை எழுதியவர் யார்? இது அப்போஸ்தலர் பவுலால் எழுதப்பட்டது. நிச்சயமாக இது மனிதனால் எழுதப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதினார்கள். மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட இந்த வசனத்தை மாற்ற முடியாது. நமக்கு பரலோகத்தாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் உறுதியாக விளக்குகிறது. இந்த செய்தி ஆரம்பகால சபையின் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவனுடைய ராஜ்யத்தில் தாயாகிய தேவன் இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இதை உறுதி செய்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: பின்பு தேவன் நமது சாயலாகவும். இங்கே தேவன் மனுகுலத்தை சிருஷ்டிக்கும் போது பேசிய வார்த்தையாகும். சிருஷ்டிப்பின் செயல்பாட்டின் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் என்ன மனுஷனை உண்டாக்குவோமாக.
உலகில் உள்ள எல்லா சபைகளும் தேவன் ஒருவரே மனிதர்களை சிருஷ்டித்தார் என்று போதிக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய வேதாகமத்தைக் காட்டிலும் நான் இப்போது படித்துக் கொண்டிருக்கும் வேதாகமம் வேறுபட்டதல்ல. அதே வார்த்தைகள்தான் இதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. வேறு வார்த்தைகளில் சொன்னால் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் ஒருவரே மனுகுலத்தை சிருஷ்டித்தார் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவன் ஒருவர் அல்ல என்பதை இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. இன்னமும் சில ஜனங்கள் இதை மொழிபெயர்க்கும் போது தவறு ஏற்பட்டிருக்கும் என்று வலியுறுத்துகிறார்கள். இருந்தாலும் வேதாகமத்தின் மூல பதிப்பிலே பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு மனுகுலத்தை உண்டாக்கின சிருஷ்டிகரான தேவன் ஒருவர் மட்டுமே அல்ல என்று அர்த்தமாகும். நமது என்ற வார்த்தை ஒருவரை மட்டுமே குறிக்கிறதா? இது ஒருமை அல்ல, பன்மையாகும். நாம் மீண்டும் 26ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். மேலும் யார் சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்கள் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவன் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனுடைய ஆண் சாயலின்படி ஆண்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பது உண்மைதான் அல்லவா? பெண்களைப் பற்றி என்ன? அவர்கள் பெண் சாயலான தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டனர். அனைத்து மனுகுலமும் ஆண் சாயலான தேவனை தந்தையாகிய தேவன் என்று அழைக்கிறார்கள். அப்படியானால் பெண் சாயலான தன்மையைக் கொண்ட தேவனை மனுகுலம் என்னவென்று அழைக்க வேண்டும்? இது எளிமையானது. இதிலிருந்து மற்றவர்களின் பாதைகளானது தேவனுடைய சபையின் பாதைகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. எதையும் மாற்ற வேண்டாம் என்ற தேவனுடைய வார்த்தைகளின்படி இதை கருத்தில் கொள்ளுங்கள். தந்தையாகிய தேவன் மட்டுமல்ல, வேறு யாரும் இருந்தாக வேண்டும். அதுதான் சரியான விசுவாசமாகும். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டிலும் கூட மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்று எழுதப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் பரலோக தந்தை தாயின் ஆவிக்குரிய கிரியைகளைப் பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 19, 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்களில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, இதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். தந்தையாகிய தேவனை மட்டும் விசுவாசிப்பது சரியா? அல்லது தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் விசுவாசிப்பது சரியா? இதில் தேவனுடைய சித்தம் என்ன? சபையானது சரியான பதிலை கண்டுபிடிக்காவிட்டால் அதனால் சரியான பாதையையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் உலகெங்கிலும் உள்ள சபைகள் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து அவிசுவாசிகளைப் போல கிருபையற்றவர்களாக இருக்கின்றனர். தேவனுடைய போதனைகளை பின்பற்றினால் நாம் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்தார் அல்லவா? தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீது நீங்கள் சரியான விசுவாசத்தை கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவனால் வழங்கப்பட்ட திசையில் செல்வதையே வேதாகமம் நமக்கு போதிக்கிறது என்பதை உங்களது இருதயத்தில் பதித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அதுதான் மிகவும் சத்தியமுள்ளதாகவும் மீட்பை பெறுவதற்கான ஒரே வழியாகவும் இருக்கிறது. மேலும் இந்த சத்தியத்தை பற்றி நாம் அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் ஏன் தாயாகிய தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சரியாக கற்பிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் தேவனுடைய குமார குமாரத்திகள் என்ற நிலையை அடைய முடியும் அல்லவா?
தேவனுடைய பிள்ளைகள் தந்தையாகிய தேவனை மட்டுமல்லாமல் தாயாகிய தேவனும் இருக்கிறார் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும். மூல பதிப்பான எபிரேய வேதாகமத்தில் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனை பற்றி 2500 முறைகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவன் என்ற வார்த்தையை மூல பதிப்பான எபிரேய வேதாகமத்தில் பார்த்தால் பெரும்பாலும் பன்மை பதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த தேவனுக்கு ஒருமை பதம் தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண் சாயலான தேவனை தந்தையாகிய தேவன் என்று அழைக்கிறார்கள் அல்லவா? இருப்பினும் பெண் சாயலை கொண்டிருக்கும் தேவனை ஜனங்கள் நிராகரிக்கிறார்கள். அவர்கள் தேவனை முழுமையாக புரிந்து கொள்ளாததே இதன் அர்த்தமாகும். சில ஜனங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தைக் கொண்டு விவாதிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஏன் அதை சொல்கிறார்கள் என்பதையும் ஏன் வேதாகமத்தில் இத்தகைய வசனங்கள் இருக்கின்றன என்பதையும் நீங்களே உறுதி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5ஆம் வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும். இங்கே ஒரே தேவன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் என இருவர் எப்படி இருக்க முடியும் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் என்ன? பிதாவும் உண்டு. அன்பர்களே, தந்தையாகிய தேவனே என்னவென்று சொல்லப்பட்டுள்ளது? பிதா ஒருவரே. இருப்பினும் வேறு யாரும் இருக்கிறார்? தாயாகிய தேவனும் அவரோடு கூட இருக்கிறார் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். நமக்கு 2 தந்தைகள் இருக்கிறார்கள் என்று நாம் ஒருபோதும் போதிக்கவில்லை. நாம் இதை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு விளக்க வேண்டும். வீட்டிற்கும் பொருளாதாரத்திற்கும் ஆண்கள் பொறுப்பாக இருந்த அக்காலத்திலே பெண்கள் இல்லாதது போல் காட்சியளிக்கும். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிழலைப் போல இருந்தனர். அக்காலத்தில் மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் போது பெண்கள் சேர்க்கப்படவில்லை. பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாக கருதப்பட்டன. இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லக் கேட்டேன் என்ற வெளிப்படுத்தின விசேஷம் 19 7ஆம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலத்தில் யார் தோன்றுவார்? நாம் தாயாகிய தேவனைப் பற்றி தெரிந்து கொண்டு அவர் இருக்கிறார் என்பதை மனுகுலத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியையை கருத்தில் கொள்ளுங்கள். 6ஆம் நாளில் அவர் ஆதாமின் விலா எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்தார் அல்லவா? அதுபோலவே மனுகுலத்திற்கு ஆவிக்குரிய ஏவாள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவே வேதாகமம் ஏவாளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று குறிப்பிட்டுள்ளது. இதை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் என்ன? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆதாமும் அவன் மனைவி ஏவாளும் இது போன்றுதான் தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். 6 நாள் சிருஷ்டிப்பானது 6000 வருட தீர்க்கதரிசனத்தின் நிழலாக இருக்கிறது அல்லவா? அப்படியானால் 6ஆம் நாளின் இறுதியிலே யார் சிருஷ்டிக்கப்பட்டார்? ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார். இறுதியாக ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள் தோன்றியது போலவே தேவனுடைய மீட்பின் கிரியையின் முடிவிலே நிச்சயமாக தாயாகிய தேவனும் மனுகுலத்திற்கு வெளிப்பட வேண்டும். நீண்ட காலமாக சபைகள் கிறிஸ்துவின் அன்பை வலியுறுத்துகின்றன. தந்தை தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பு மிகப்பெரியதாகும். இருப்பினும் தாயின் அன்பை பற்றி என்ன?
தாய் மட்டுமே பிள்ளைகளோடு ஒரே சரீரமாக இருக்கிறார். 9 மாதங்கள் நீங்கள் ஒரு சிறிய தொப்புள் கொடியின் மூலம் உங்கள் தாயோடு ஒன்றாக இருந்தீர்கள். எனவே பிள்ளைகளின் பாதுகாப்பு என்று வரும்போது எந்த ஆபத்துகளையும் கருத்தில் கொள்ளாமல் யார் முன்னெடுப்பார்? அது தாய்மார்கள்தான். அதனால்தான் தாய்மார்கள் தைரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானால் சிருஷ்டிகராகிய தேவன் மனிதகுலத்திற்கு ஜீவனை வழங்கும் போது தந்தையின் வாயிலாக பிள்ளைகளை பிறக்கும்படி அவரால் அனுமதித்திருக்க முடியுமல்லவா? இருப்பினும் அவர் தாயின் வாயிலாக பிள்ளைகள் பிறக்கும்படி தேர்ந்தெடுத்தார். மனுகுலமானது தங்கள் தாயிடமிருந்து மைட்டோகாண்ட்ரிய DNA பெறும்படி தேவன் செய்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி சகலமும் யாருடைய சித்தத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டது? உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. இன்று தேவனை விட்டு வாழ்வதென்பது முட்டாள்தனமான தேர்ந்தெடுத்தலாக இருக்கிறது. நாம் தேவனை பற்றி சிந்தித்திட வேண்டும். முழு பிரபஞ்சமும் தேவனுடைய வல்லமையினால் இயங்குகிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்து தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீது சரியான விசுவாசத்தை நமக்கு வழங்கிய எல்லோஹிம் தேவனுக்கு நித்திய மகிமையையும் துதியையும் செலுத்துவோமாக. இன்று நாம் ஆசரிக்கும் ஓய்வு நாள் என்பது தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்பதை மீண்டும் ஒருமுறை நமது இருதயங்களில் பதித்துக்கொண்டு அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளை கொண்டிருப்போமாக. இன்று நீங்கள் இந்த வார்த்தையினால் கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.